அதுன்னு ஆரம்பிச்சாள். பரம மங்களத்தை கொடுக்கிற சரித்திரம் சீதா கல்யாண சரித்திரம். தசரசன்னா ராஜான்னாள் வால்மீகி முனிஸ்தௌதி ராஜானம். ராஜா தசரதா, தசரசன்னா ராஜான்னாள். ஏன்னாள் அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தை பத்தி சபை கூட்டி கவலைப்பட்டாரே, ராமாதிகளுடைய கல்யாணத்துக்கு கவலைப்பட்டாளாம். தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தம்மாத்மா சோபாத்யாயஸ்ஸ பாந்தவஹ. வசிஷ்டாதிகளான உபாத்தியாயர்களுடனும் பந்துக்களுடனும் யோசனை பண்ணினாளாம். ஏழாவது மெத்த மேல சபை கூட்டி. என்னதுக்கு அப்படி சபை கூட்டி கவலைப்பட்டார்? தர்மாத்மா நாள். காமாத்மாவா இருந்தா யாரையாவது அழிச்சு வந்து விடுவார். தர்மாத்மாவாகினாலே சத்குலத்திலிருந்து வரணுமே, நல்ல கன்னிகையா தர்மத்துக்கு அனுகூலமான பெண்ணா வரணுமேன்னு கவலைப்பட்டாளா. அப்படி சிந்திச்சுட்டு இருக்கிற மத்தியில ஒரு மகாபுருஷால் வந்தாளா. கல்யாணத்தை பத்தி பேசுற போது சாதுக்கள் வந்தாலே அதுவே ஒரு பெரிய சுப சூச்சகம். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்தி மத்யே மகாத்மனः அப்யாகச்சன் மகாதேஜः விஸ்வாமித்ரோ மகாமுனி. யாரு வந்தாள்? மகாமுனியான விஸ்வாமித்ரர் வந்தாள். அப்யாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி வந்து பரபரப்பா பேசினாராம். ஏன்னா ராஜாவை தரிசனம் பண்ணணுங்கிற வேகம் அவருக்கு. ஸ்வராஜ்யோ தர்சனாகாங்ஷி வாசல்ல காவக்காரர்கள் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்கள் காவல் அரமண வாசல்ல. ஏழாவது மெத்த மேல சபை கூட்டி ராஜா யோஜனை பண்ணிட்டு இருக்காள். ராமலட்சுமண பரத சத்ருக்னாளுக்கு எந்த குடும்பத்துல நல்ல கன்னிகை இருக்கு, நமக்கு தகுந்த குடும்பமா வேணுமே என்று. இந்த சந்தர்ப்பத்துல மகர்ஷி வாசல்ல வந்து சீக்கிரம்னு கத்தினாராம். உடனே வேலைக்காரெல்லாம் மேல ராஜா சபை கூட்டி சிந்திச்சுட்டு இருக்காள் கல்யாணத்தை பத்தி. முள்ள பேசுங்கிறாள். அவர் பயப்படுகிறார். அவர் க்ஷத்ரியனா இருந்து பிராமணன் ஆனவர், காயத்ரி கண்டுபிடிச்ச ரிஷி அவர். அவர் ஆட்சியாத்தா போய் சொல்லுங்கள்ங்கிறார். போய் சொல்லுடா தெரியுங்கிறார். சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌஷிகம் காதினசுதம். சொல்லுங்கள்னு சொல்றீங்களே, என்ன சொல்றதுன்னு காட்டார்கள். மாம்ங்கிறாரா, என்ன சொல்லுங்கிறாரா. எத்தனை அவருக்கு வேகம் இருக்கணும் பாருங்க. என்னை நோத்தருண்டார் யாரென்று சொல்வது நாள். கௌஷிகம் பிராப்தம் நாராம், வந்திருக்கேன்னு சொல்லுனாளா. யாரு வந்திருக்கான்னு சொல்றதுனால் குஷிக கோத்திரத்துல பிறந்தவன் சொல்லுனாள். குஷிக கோத்திரக்காரால் கௌஷிக கோத்திரக்காரால் ஜகத்துல முக்காவாசி கௌஷிக கோத்திரம். அப்படி இருக்கிற போது என்னன்னு சொல்றதுனால் காதின சுதம் நாரா, காதியினுடைய பிள்ளை நாரான். காதிக்கு ஒரு பிள்ளைதான், அது விஸ்வாமித்திரன் தான் ஜகத்து முழுக்க தெரியும். காதிக்கு வர குழந்தையே கிடையாது. விஸ்வாமித்திரன் காதியினுடைய பிள்ளைன்னதே இதை கேட்டதே. அத்தனை காவக்கார பசங்களும் ஒத்தம் மேல ஒத்தம் விழுந்துக்கிண்டு ஏழாவது மெத்த மேல போய் வந்துட்டார்னு கத்தினானா. எல்லாரும் என்னத்துக்கு போனான்? ஒத்தன் போய் பாக்கி பேர் நின்னா, ஏண்டா நீங்கள்லாம் நின்னு அவனை சபிச்சு போடுறான், கல்லா போயிடு மண்ணா போயிடுன்னு. அதுக்காக சம்பிராந்த பிராப்தமாவேதயாமாசு நிருபாயேக்ஷ்வாகவே ததா. வந்துட்டார்னு சொன்னாள்.